தமிழக மீனவர்களின் உரிமையை நிலைநாட்ட ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று கச்சத்தீவில் இந்திய தேசிய கொடியை ஏற்றப் போவதாக இந்து மக்கள் கட்சி அறிவித்துள்ளது. இந்து மக்கள் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை அன்று புதுச்சேரியில் நடந்தது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத், தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களின் நலன் கருதியும் அவர்களின் உரிமையை நிலைநாட்டும் வகையிலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று மத்திய மாநில அரசுகள் கச்சத்தீவில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்றும், அப்படி இல்லாத பட்சத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பில் பேரணியாக சென்று கச்சத்தீவில் இந்திய தேசிய கொடியை ஏற்றுவோம் என்றும் கூறினார். வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை நம்முடைய தமிழக மற்றும் புதுச்சேரி மீனவர்களுடைய உரிமையை கச்சத்தீவிலே நிலைநாட்டும் விதமாக தேசிய கொடியை மத்திய மாநில அரசாங்கம் கச்சத்தீவிலே ஏற்ற வேண்டும். அதற்கு எந்த தடையும் கிடையாது. நம்முடைய மத்திய மாநில அரசாங்கம் இதை செய்ய தவறினால் இந்து மக்கள் கட்சி தொண்டர்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை கச்சத்தீவிலே கொண்டாடுவதற்கு, தேசிய கொடி ஏற்றுவதற்கு அந்தந்த பகுதியிலே இருந்து ஊர்வலமாக அணிவகுத்து செல்வார்கள் என்று நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை கச்சத்தீவில் கொண்டாட அரசு அனுமதி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அர்ஜுன் சம்பத், பாரதிய ஜனதா பிரமுகர் ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கில் இதுவரை குற்றவாளியை கண்டுபிடிக்காதது வேதனை அளிக்கிறது என்றும், காசி கைலாசம் செல்லும் ஹிந்து யாத்ரீகர்களுக்கு அரசு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்.